இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கூட்டணி மேகங்கள். மேகங்கள் களையும், மேகங்கள் கூடும், மேகங்கள் பிரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பவள விழா கண்ட வானம். அது பவள விழா கண்ட வானம். கலைந்து ஓடும் கூடுகிற மேகங்களை எல்லாம் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 75 வருடங்களை கடந்த வானம் திராவிட முன்னேற்ற கழகம். மாங்கல்யத்தின் மகிமையை மனைவி அறிவால், கணவன் அறிவான். இவர் இருவரை விட மார்வாடி அறிவான். கட்டிய கணவனை விட, கட்டி கொண்ட மனைவியை விட எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மார்வாடிக்கு சரியாக தெரியும். இது என்ன 1 லட்சம் போகும் அப்படின்னு. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் இந்த 5 ஆண்டு காலத்தை நாம் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது சுய புராணம். நான் அதை விரும்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருடைய செயல்பாட்டை எதிரே இருப்பவர்கள் பாராட்டினால்தான் அது ஒரு ஆட்சிக்கான சிறந்த இலக்கணம். செப்டம்பர் 10ஆம் தேதி, அண்ணன் ராமலிங்கனுக்கு தான் சொல்றேன், செப்டம்பர் 10ஆம் தேதி கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியது 47% எதிர்ப்புகளை உள்ளடக்கி வலிமையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையாகவே மனசாட்சி கொண்ட அந்த மனிதர் அண்ணாமலையை நான் பாராட்டுகிறேன். அண்ணா அது போன மாசம், நான் அதான் 1 மாதம் அடுத்து வந்துடுறேன். அது போன மாதம், போன வாரம் கொங்கு தமிழ் பேசும் கோவையில் சகோதரி வானதி சீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிரணி தலைவி, ஒரு மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் போய் பேசுகிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது திடீரென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களை பார்த்து, உங்களுக்கு தலைவன் என்று சொன்னால் யார் முதலிலே தோன்றும் என்று கேட்கிறார். ஒட்டுமொத்த குரலும் அங்கிருந்த இளைஞர்களும் உச்சரித்த பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இது கேள்வி கேட்டவர் வானதி சீனிவாசன், பதிலளித்தவர்கள் வருங்கால தலைமுறையாக இந்த நாட்டை தீர்மானிக்க போகிற இளைஞர்களும் மாணவர்கள். சரி, இதை விட்டுங்க. நேற்று மொழிக்கு ஒரு சங்கம் கண்டு மூவா புகழ் படைத்த மூதூர் மதுரையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சொல்றார், மிருக பலத்தோடு, மிக வலிமையாக, மிக கெட்டியாக, மிக பலத்தோடு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையாகவே அவர் பேசியதற்கு பிறகுதான் எனக்கெல்லாம் மிக பெரும் தன்னம்பிக்கையை பிறந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னம்பிக்கையை கொடுத்தவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் RB உதயகுமார். அவரோட என்ன பக? அதுதான் சொல்றேன். அதாவது எதிரே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எவர் ஒருவர் நல்ல அரசாங்கத்தை தருகிறாரோ அவன்தான் சிறந்த முதல்வர் என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அண்ணே சொன்னாரு, ராமலிங்க அமித்ஷா எடப்பாடியின் வீட்டுக்கு வந்து விருந்து உண்டு சாப்பிட்டு விட்டு கூட்டணி வைத்து விட்டு போனார். அண்ணே அதை சொன்னீங்களே, எடப்பாடியின் சம்பந்தி வீட்டுக்கு அமலாக்கத்துறை போச்சே, அதை சொன்னீங்களா? முதல் வாரம் அமலாக்க பிரிவு போச்சு, அடுத்த வாரம் கூட்டணிக்கு இங்கிருந்து அதிமுக பத்திரத்தை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு ஓடியவர் எடப்பாடி. 3 கார் மாதிரி ஓடுனாரா? அவர் கால்களையும் மாற்றுவார், கார்களையும் மாற்றுவார், உங்களையும் மாற்றுவார். ஏனென்று சொன்னால் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு டெல்லிக்கு சென்று மோடி அவர்களுடைய வலப்பக்கத்தில் உட்கார்ந்து வரதட்சணையை வாங்கிக்கிட்டு தாலி கட்டாமல் தப்பி ஓடி வந்த மாப்பிள்ளை எடப்பாடி என்பதை நீங்கள் மறந்து விடாது. வெளியே வந்து சொன்னார், 3வது முறையாக மோடி பிரதமராக வருவதற்கு நாங்கள் துணை நிற்போம், சொல்லிவிட்டு வந்து உங்களை கலற்றி விட்டவர் எடப்பாடி. நம்பகத்தன்மை என்கின்ற சொல்லுக்கு பொருத்தம் இல்லாதவர், பொருந்தாதவர் இந்தியாவில் யார் என்று கேட்டால் எடப்பாடி என்று சொல்வார்கள். நான் இதை சொல்வதற்கு காரணம், அடுத்து இன்னொன்று சொன்னாங்க அண்ணன் பேசுகிற போது, விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறது, கொள்கையால் ஒன்று சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக இருப்பார்கள்.
தேர்தல் கூட்டணி என்கிற தற்காலிக சுகத்திற்கும் சுயநலத்திற்கும் சேர்பவர்கள் அடித்துக் கொண்டு ஓடுவார்கள். அண்ணனும் தம்பியும் பல வருஷமா ஒண்ணா இருந்து அது தப்பா? அடுத்து விடுதலை சிறுத்தைகள் குறையாக சொன்னார்கள், கொடியேற்ற முடியவில்லை, கம்யூனிஸ்டுகள் குறை பேசுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் குறைகள் இருந்தாலும் பேசக்கூடிய ஜனநாயகம் இருக்கும். ஆனால் அங்க அமித்ஷா பேசும்போது பக்கத்தில் எடப்பாடி கையை கட்டி கொண்டு வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர உதடு திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் அமைத்திருப்பது கூட்டணி அல்ல, பிணை கைதிகள். நீங்கள் உங்களை உருவாக்குகிற கூட்டணி எது? உங்களை உருவாக்குகிற கூட்டணி ஒன்று அமலாக்கப் பிரிவு, இல்லை என்று சொன்னால் சிபிஐ. அமலாக்கப் பிரிவை வைத்து ஈரோட்டிலே சம்மந்தியை பிடித்து எடப்பாடியை பிடித்தவர்கள் இப்பொழுது சிபிஐ வைத்து கரூரிலே காலிருக்கிறார். ஈரோட்டுக்கு அமலாக்கப் பிரிவு, கரூருக்கு சிபிஐ. கரூருக்கு ஐடி முன்னாடி போயிருச்சு. எதுக்கு? அதை எதிர்கொண்டு நிற்கிறோம். நீதிமன்றத்தில் வென்று மீண்டும் அமைச்சராகலாம் என்று தீர்ப்பை பெற்றிருக்கிறோம். ஒன்றை புரிஞ்சுங்கம்மா, எல்லோருக்கும் உடம்புல தழும்பு இருக்கும், திமுக காரனுக்கு தழும்புல தான் உடம்பு இருக்கும். இந்த சிபிஐ, இந்த அமலாக்க பிரிவு, இந்த துறைகளை எல்லாம் தொடங்குவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அரசியலை வழிகாட்டிய இயக்கம். இதெல்லாம் துவங்குவதற்கு முன்பே இந்திய அரசியலை வழிகாட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி மாற்றம், ஆட்சி மாற்றம் என்று பேசுகிறார்கள். நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். அதிமுக ஆட்சி நடக்கிற போது, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி நடக்கிற போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 39 தேர்தலில் தொகுதியில் 38 தொகுதிகளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொத்தி கொண்டு வந்தார். எடப்பாடி ஆட்சி நடத்துகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் 39க்கு 38 வென்று காட்டுகிறது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடக்கிறது, 39க்கு 39 வென்று காட்டுகிறது. நான் கேட்கிறேன், ஆட்சி மாற்றம் என்கின்ற எண்ணம் மக்களிடம் இருந்தால் அதன் 4வது ஆட்சி 4 வருஷத்தினுடைய காலத்தில் 4வது வருடம் நடக்கிற போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 100% வெற்றியை மக்கள் கொடுப்பார்களா? கேட்கறது சொல்லுங்க. எடப்பாடியின் ஆட்சியில் இடைத்தேர்தல் நடந்தது, 22 தொகுதிகளிலே 13 தொகுதிகளை திமுக வென்றது. நீ ஆட்சி நடத்தினாலும் திமுக ஜெயிக்குது, திமுக ஆட்சி நடத்தினாலும் திமுக ஜெயிக்குது. ஆட்சி மாற்றம் என்ற எண்ணம் மக்களிடம் இல்லை. காரணம், இந்த அரசு 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி 6.5%. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்தும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 11.69%. இந்தியாவின் வளர்ச்சியை விட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய உழைப்பு தமிழகத்திற்கு இரட்டிப்பு வளர்ச்சியை கொடுத்திருக்கிறது. மறுக்க முடியுமா? கல்வி ஒருவனுக்கு கிடைக்க பெற்றால் அவன் எல்லாமும் பெற்றவனாகி விடுவான் என்று சொன்னார் தந்தை பெரியார். இன்றைக்கு கல்விக்கு இந்தியாவிலேயே அதிகமான நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். மறுக்க முடியுமா? கல்வி, சுகாதாரம், விவசாயத்தில் போன வருடம் 3.5 லட்சம் ஏக்கர் நெல் விளைவிக்கப்பட்ட தமிழகத்தில் இந்த ஆண்டு 9 லட்சம் டன் நெல் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வியில் சிறந்திருக்கிறது, மருத்துவம் செழித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை உரிமைகளை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்காத ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. மக்களை அவர் நம்புகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதான கூட்டணி என்பது மக்களோடு வைத்திருக்கக்கூடிய கூட்டணி. அதற்கு பிறகு தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இயக்கங்களை தன்னோடு அரவணைத்து வைத்துக் கொள்வது. குறைகள் வரும். நெல்லுக்கும் உமியுண்டு, நீருக்கும் நுரையுண்டு, புள்ளிதழ் பூவிலும் முள்ளுண்டு என்று சொல்வார்கள். குறைகளற்ற அரசாங்கம் உலகத்தில் கிடையாது. மோடியின் அரசாங்கத்தில் குறையில்லை என்று சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் வரி குதிரைகளாக வைக்க இல்லையா? சொல்லு பாருங்க, எத்தனை வரி! உலகத்திலேயே அதிகமாக வரி கட்டக்கூடிய அப்பாவி மக்கள் வாழக்கூடிய ஒரே தேசம் இந்தியா அல்லவா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உரிமைகளை விட்டுக் கொடுக்காது, மொழி உணர்வை விட்டுக் கொடுக்காது, தமிழகத்துடைய வளர்ச்சியை விட்டுக் கொடுக்காது. நீங்கள் கல்விக்கு பணம் தர மாட்டேன் என்று நீங்கள் கட்டாயப்படுத்தினாலும் நாங்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்கள் திணிப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை பொறுத்தவரை அடுத்த கூட்டணி ஒன்னே ஒன்று வச்சுங்க சார். சரி, விஜய் அங்க போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்று நான் வந்துடுறேன், இங்க வந்துடுறேன். தமிழக வெற்றி கழகம் பாவங்க, கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட இன்னும் போட்டியிடாத விஜயின் மீது இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சிக்கும் இந்த நாட்டை ஆண்ட கட்சிக்கும் எவ்வளவு பற்று, எவ்வளவு பாசம். தன்னை காதலிக்காத பிள்ளை மேல ஆசிட்டு ஊத்துற மாதிரி தாவேக்கா விஜய் மட்டும் வீட்டு கூட்டணிக்கு வரலைனா
விஜயை இவர்களை போல குதிரை போறவர்கள் யாருமே கிடையாது. விஜய் வீட்டுக்கும் சிபிஐ போகும், அது ஏற்கனவே போயிருச்சு, தொக்கியை போட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரசன் என்ன செய்யனா, தன் மகளை கட்டி கொடுப்பதற்காக ஒரு போட்டி வச்சான். ஒரு பெரிய நீண்ட நீச்சல் தொட்டியை கட்டி அதில் முதலையை பூரா விட்டான். முதலையை பூரா விட்டுட்டு ஒரு மாசமா முதலைக்கு சோறு போடலை. ஊர் மக்களை எல்லாம் அழைத்தான். யார் ஒருவன் இந்த நீச்சல் குளத்தில் இங்கே குதித்து அக்கறையில் ஏறுகிறானோ அவனுக்கு என் பெண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொன்னான். ஒரு மாசமா முதலைக்கு சோறும் போடலை. இவ்வளவு முதலையை உள்ள விட்டுவிட்டு இதில் குதிச்சு ஏற சொல்கிறான்டா, இது பிள்ளையை கட்டி நம்ம சொத்தி தொழிலான்னு ஒருத்தன் கூட முன் வரலை. அந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆள் குதிச்சிட்டான். குதிச்சு எப்படியோ வந்து பார்த்தா அக்கறையில் ஏறிட்டான். மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம். மக்களெல்லாம் ஓடி போய், யாருக்குமே வராத துணிச்சல், எந்த இளைஞனுக்கும் வராத துணிச்சல் உனக்கு எப்படியா வந்துச்சு, வயசு கூட ஒரு 50-60 இருக்கும் போலயே, எப்படி தைரியமாக குதிச்ச அப்படின்லாம் சொன்ன போது அவன் சொன்னான், எவன்டா என்னை தள்ளி விட்டது, அட நாசமாக போகிறோன்னே எவன்டா என்னை தள்ளி விட்டதுதான். அதுபோல் மணமகளை, மன்னனுடைய மகளை கட்டி வாழலாம் என்று நினைக்கக்கூடிய விஜயை தள்ளி விடுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. எங்கே தள்ளி விடலாம்? எடப்பாடி அங்கெங்கே கால் பிடித்து, எப்படியாவது விஜயின் கால் பிடித்து ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காதா என்று நினைக்கிறார். அடுத்து அண்ணன் வைகச்செல்வன் சொன்னார், ஒரே ஒருவர் ஒரே குடும்பம் என்று சொன்னார். நான் என்ன கேட்கிறேன், ஏன் எடப்பாடி முதலமைச்சர் செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கலாமே? ஏனென்று சொன்னால் எடப்பாடியிடம் தான் பணப்பெட்டி இருக்கிறது. ஆக பணப்பெட்டிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் அதிமுகவுக்கு எடப்பாடியை அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய செங்கோட்டையனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலாமே? ஜனநாயகம் பேசக்கூடிய நீங்கள் அதையும் சொல்லலாமே? நான் இன்னும் சொல்லட்டுமா, அனைத்து இந்திய அதிமுகவில் எத்தனை வாரிசுகள் இருக்காங்க என்று நான் பட்டியலிட்டுமா? வாரிசுகள் வந்தாலும் அவர்களை மக்கள் வணங்கி வாக்களித்து அமர்த்தினால்தான் உண்டு. அதனால தயவு உண்டு இந்த குடும்ப அரசியல் என்று சொன்னால் பாஜகவில் இல்லாத குடும்ப அரசியலா? ஆக சகோதரி, இனிமே மணி அடிக்க மாட்டாரு, மணியால் அடிப்பாரு. என் அன்பு சகோதரி, எனக்கு தெரியாது. என் அன்பு சகோதரர்களே, ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். கூட்டணிகள் எதுவாக இருக்கட்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் மக்களை நம்புகிறார். நல்ல கவனிங்க, சேவை செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர் மழை வெள்ளத்திலே மக்களுக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று பகலிரவு பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் 41 பேர் இறந்ததற்கு பிறகு நாங்கள் 16 நாள் காரியம் முடிஞ்சுதான் பேசுவோம்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவர்கள் பனையூரிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை யார் நேசிக்கிறார்கள், மக்களுக்காக யார் உழைக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். கூட்டணிகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னே இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணியை எந்த மேகங்களாலும் கலைக்க முடியாது. நான் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கூட்டணிகள் மேகங்களுக்கு கடந்து வாழக்கூடிய வானம் என்று சொல்லி ஒன்று சொல்லி கடைசியா முடிக்கிறேன். இவருக்கெல்லாம் முதலமைச்சர் யோகமே கிடையாது, ஜாதகத்தில் வழியே இல்லை என்று குறி சொன்னவர்களை கோமாளியாக்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆட்சியில் இருந்து கொண்டே ஆட்சியை 2வது முறை தொடரக்கூடிய சந்தர்ப்பம் எப்போதும் திமுகவுக்கு இருந்தது இல்லை என்று சிலர் கருத்து சொல்கிறார்கள். அந்த கருத்து கண்ணாயிரங்களுடைய முகத்திலே கரிபூச காத்திருப்பதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். எதையும் கணக்கில் முடிச்சா சரியா இருக்கும். வரக்கூடிய 2026 தேர்தல் எல்லாருக்குமே ஒரு நல்ல உயர்வை தரப்போகிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு 1லிருந்து 2 என்கின்ற உயர்வை தரப்போகிறது. 2வது முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 6லிருந்து 7 என்கிற உயர்வை தரப்போகிறது. 7வது முறை திமுகவின் ஆட்சி. அதுக்காக அண்ணன் எடப்பாடிக்கும் எதையும் தராமல் காலம் விடாது. அவருக்கும் 10லிருந்து 11 என்கின்ற உயரத்தை தரப்போகிறது. 11வது தோல்வியை தரப்போகிறது. எனவே கூட்டணிகளை கடைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி 2026 உறுதி செய்யப்பட்டது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.